அதனால பிருந்தாவன் தாம் கி இங்க என்ன விசேஷம்னா, ஜெகநாதர் ரத யாத்திரை போவதற்கு முன் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த அனவாசரா அந்த சமயத்தின் போது அவருக்கு ஜுரம் வந்துவிடும். அப்படி ஜுரம் வரும்பொழுது அவர் யாருக்கும் காட்சி கொடுக்க மாட்டார். இப்படி ஜெகநாதருடைய தரிசனம் கிடைக்காத பட்சத்துல சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாத் பூரியில தங்க மாட்டாங்க. ஜெகநாதருடைய பிரிவின் காரணமாக சைத்தன்ய மகாபிரபு பூரியிலிருந்து ஆலர்நாத்துக்கு இந்த இடத்துக்கு வந்துடுவார். வந்துட்டு இங்க அவர் ஆலர்நாத்தை தரிசனம் செய்வார். சைத்தன்ய மகாபிரபு யார்? ஸ்ரீமதி ராதாராணி. இங்க ஜெகநாதர் யார்? கிருஷ்ணர். அதனால ராதாராணி எப்பொழுதும் கிருஷ்ணரை பார்த்து கொண்டு இருக்கிறோம்னு விருப்பப்படுவாங்க. ஆனா ஜெகநாதருடைய தர்ஷனம் கிடைக்காத போது சைத்தன்ய மகாபிரபு ஆலர்நாத்துக்கு இங்க ஏன் ஆலர்நாத்தை தர்ஷனம் பண்ணுவாங்கன்னா, இந்த ஆலர்நாத் வேறு யாரும் அல்ல, 4 கரங்கள் கொண்ட நாராயணர். இவங்க எப்ப கோபியருக்கு காட்சி கொடுத்தாங்கன்னா, இந்த ராசலீலை எல்லாம் கோபியர்கள் செய்து கொண்டு இருந்த போது ஆதியில கிருஷ்ணர் மறைந்து விட்டார். இப்படி கிருஷ்ணர் மறைந்து போன போது கோபியர்கள் ராதாராணியெல்லாம் கிருஷ்ணரை தேடி வனத்திற்கு சென்ற போது அங்க கிருஷ்ணர் நாராயண ரூபத்துல காட்சி கொடுக்கிறாங்க. அப்ப ராதாராணி கோபியர்கள் முதல்ல நாராயணரை கண்ட போது கிருஷ்ணர் எங்கேன்னு கேட்கிறாங்க. இங்கதான் பயிர்பாடு போல இருக்கு அப்படின்ட்டு கையை காமிக்கிறாங்க. ஆனா அதே கிருஷ்ணர் தான் நாராயண ரூபத்தை காட்சி கொடுக்கிறாங்க. ஆனா கோபியர்கள் கிருஷ்ண ரூபத்துல தான் அவங்க பிரத்யோகமாக முழு கவனம் உருவகப்படுத்த நிலையில கொண்டிருந்தனர். பிறகு ராதாராணி இந்த நாராயண ரூபத்திற்கு அருகே வந்த போது ராதாராணி கிருஷ்ணன் மீது கொண்டிருந்த பிரேமை அதை நாராயணன் கிருஷ்ணரால அதை முழுமையாக மூடி மறைக்க முடியாமல் திடீர்னு 4 கை 2 கையா போயிடுது. திருப்பி 4 கொண்டு வராரு, 2ஆ போயிடுது. ராதாராணி கிட்டக்க வரும்போது அது அப்படியே 2ஆகவே இருந்தது. பிறகு கிருஷ்ணர் வழக்கம் போல அவருடைய இடுப்புல புல்லாங்குழலை வைத்திருப்பார். பிறகு கோபியர்கள் கண்ணுல அவர் 4 கரங்கள் கண்ட நாராயண ரூபத்துல காட்சி கொடுத்தார். ராதாராணிக்கு முன்னாடியும் அதே ரூபத்தை தான் காட்சி கொடுக்க முயற்சி செஞ்சார். ஆனா தோல்வி அடைந்து விட்டார்னு சொல்லலாம். அப்ப ராதாராணி வந்த உடனே இது என்ன உங்க இடுப்புல புல்லாங்குழல் அப்படின்ட்டு அந்த புல்லாங்குழலை எடுத்தாங்க. பிறகு அங்க இருக்கக்கூடிய கோபியர்கள்லாம் திருப்பி நாம சங்கீர்த்தனம் கிருஷ்ண நாமத்தை சொல்லி உச்சரித்ததை பார்க்கலாம். அதனால கோபியர்களுக்கு கிருஷ்ணர் காண்பித்த அந்த நாராயண ரூபம் தான் இந்த கோயில்ல இருக்கு. நம்ம சித்தாந்தமும் பார்த்தோம் அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு நமக்கு கற்று கொடுத்தது என்னன்னா, கிருஷ்ணர் எங்கேன்னு தேட வேண்டும். கோபியர்கள் எல்லாம் கிருஷ்ணர் எங்கேன்னு தேட வைத்தார் ராசலீலையில நடு பகுதியில. அதே போல அந்த கிருஷ்ணரை பார்த்து விட்டேன்னு சொல்றதை விட கிருஷ்ணர் எங்கேன்னு தேடிக்கொண்டு அந்த ஏக்கத்தை கொடுப்பதுதான் நமது சித்தாந்தம். அதான் சைத்தன்ய மகாபிரபு இந்த இடத்துக்கு அவர் ஆலர்நாத்தில் தரிசித்த போது அவருக்கு உடனடியா பிளாஷ்பேக். பிருந்தாவனத்துல அவர் தான் ராதாராணியின் மனோபாவத்தை கொண்டிருக்கிறாரோ, இந்த ரூபத்தை நான் ஏற்கனவே பிருந்தாவனத்தை பார்த்த ரூபம் அப்படின்ட்டு சைத்தன்ய மகாபிரபு இங்க வந்தவுடன் அப்படியே ஃபுல்லா அவருக்கு அந்த பரவச நிலையெல்லாம் அப்படியே கீழே விழுந்து சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிய போது இந்த பிரேமசிலான்னு இங்க ஒரு மூர்த்தியை பார்க்கலாம். அந்த மூர்த்தி தான் காரணம் என்ன அப்படின்னா, சைத்தன்ய மகாபிரபு அப்படியே சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிய போது அவருடைய தலைப்பகுதி, 2 முட்டி, கைப்பகுதி எங்கெல்லாம் உடல் பகுதி அது கல்லுல படுமோ அதையெல்லாம் எந்த அளவுக்கு இன்ச்சு கணக்கில் அதெல்லாம் உருகி இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். அதனால ரொம்ப ரொம்ப அற்புதமான சிலா அது பிரேமசிலாங்கிறது. பிரேமசிலானா என்னன்னா, பிரேமையில் இப்ப கிருஷ்ணர் என்ன பண்ணுவாங்கன்னா, விருந்தாவனத்துல கோபியர்களோட விளையாடி கொண்டிருப்பார். திடீர்னு அவர் என்ன பண்ணுவாருன்னா, குடுகுடுன்னு ஏறி ஒரு மலை குண்டன் மீது ஏறி புல்லாங்குழல் வாசிப்பார். ஸ்ரீபங்க சியாம ரூபத்துல உடனே அவருடைய கால் பாதம் பட்ட அந்த கற்கள் எல்லாம் அப்படியே உருக ஆரம்பித்து விடும். இப்படிதான் அதை சனாதன கோஸ்வாமிக்கும் கொடுத்தார்.
So, இப்படி கிருஷ்ணர் அந்த பரவசத்தை வெளிப்படுத்தும் பொழுது கல்லெல்லாம் வந்து உருகிவிடும். இப்பவும் வந்து ஜெகநாத் பூரி கோயிலுக்குள்ள சென்றீர்கள்னா உள் பிரகாரத்துல ஒரு 30 விக்கிரகங்கள் எல்லாம் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு தினந்தோறும் அங்க வந்து வேடை